வெல்கம் டு மை சேனல் ஏகேஸ் பிரைட். நாம் இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்சியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்னன்றதை நான் பார்க்கலாம். மீனா என்னை, யூனா உன்னை, ஹிம்னா அவனை, ஹர்னா அவளை, தெம்னா அவர்களை, அஸ்னா எங்களை. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 7 சப்ஜெக்ட்டுக்கு என்ன மீனிங்கிறது தெரியும். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியும். அது மாதிரி இதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. மீனா என்னை, யூனா உன்னை, ஹிம்னா அவனை, ஹர்னா அவளை, தெம்னா அவர்களை, அஸ்னா எங்களை. ஓகே, இப்போ அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனில் இந்த ஃபஸ்ட்டு டூ வித், ஃப்ரம், அபவுட், ஃபார். டூ இக்குன்னு மீனிங். டூனா இக்கு, வித்துனா உடன், ஃப்ரம்னா இதிலிருந்து அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரம். அபவுட்னா பற்றி, ஃபார்னா இதுக்காக, அதுக்காக சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃபார்ன்றதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட மீனிங் புரிஞ்சுதா? டூனா என்ன, இக்கு, இதுக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா. டூ வித்துனா உடன், ஃப்ரம்னா இருந்து, அபவுட்னா பற்றி, ஃபார்னா இக்காக. ஓகே, இப்போ டூனா என்ன மீனிங், இக்கு. டூனா என்ன மீனிங், இக்கு. மதுரைக்கு அதை எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க, டு மதுரை. குமாருக்கு டு குமார். வீட்டுக்கு டு ஹோம். என் அம்மாவுக்கு டு மை மதர். என் அப்பாவுக்கு டு மை ஃபாதர். எப்படி டூ யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? புரியுதா? மதுரைக்கு, குமாருக்கு, வீட்டுக்கு, என் அம்மாவுக்கு, என் அப்பாவுக்கு, அந்த இக்குன்னு வரக்குள்ளே என்ன யூஸ் பண்ணணும், டு மதுரை, டு குமார், டு ஹவுஸ், டு மை மதர், டு மை ஃபாதர். ஓகே, நெக்ஸ்ட்டு வித்துனா என்ன மீனிங்கு, உடன். வித்துனா என்ன மீனிங்கு, உடன். என்னுடன், வித் மீ. என்னுடன், வித் மீ. உன்னுடன், வித் யூ. உன்னுடன், வித் யூ. அவனுடன், வித் ஹீ. அவனுடன், வித் ஹீ. அவளுடன், வித் ஹர். அவளுடனா வித் ஹர். அவர்களுடன், வித் தெம். அவர்களுடன், வித் தெம். எங்களுடன், வித் அஸ். எங்களுடன், வித் அஸ். என் தம்பியுடன், வித் மை பிரதர். என் தம்பியுடனா வித் மை பிரதர். மாலாவுடன், வித் மாலா. என் அம்மாவுடன், வித் மை மதர். என் அம்மாவுடனா வித் மை மதர். என் அப்பாவுடன், வித் மை ஃபாதர். என் ஆசிரியருடன், வித் மை டீச்சர். ஸோ அப்போ வித்துனா உடன், யாருடன் போகிறாங்க, இப்போ இவ யாருடன் போகிறா, அவ யாரு அப்படி சொல்லக்குள்ள நம்ம என்னத்தை யூஸ் பண்ணி சொல்லணும், வித்துன்றதை யூஸ் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம்னா இதிலிருந்து நான் சொன்னல, இருந்து. ஃப்ரம்னா என்ன மீனிங்கு, இருந்துன்றது மீனிங். என்னிடமிருந்து ஒரு பொருளை வாங்கினா, அவளிடமிருந்து ஒரு பொருளை வாங்கினா, நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃப்ரம்ன்றதை யூஸ் பண்ண போகிறோம். என்னிடமிருந்து, ஃப்ரம் மீ. என்னிடமிருந்துனா எப்படி சொல்லுவீங்க, ஃப்ரம் மீ. உன்னிடமிருந்து, ஃப்ரம் யூ. உன்னிடமிருந்து என்ன சொல்கிறது, ஃப்ரம் யூ. அவனிடமிருந்து, ஃப்ரம் ஹிம். அவனிடமிருந்து, ஃப்ரம் ஹிம். அவளிடமிருந்து, ஃப்ரம் ஹர். அவளிடமிருந்து, ஃப்ரம் ஹர். அவர்களிடமிருந்து, ஃப்ரம் ஹிம். அவனிடமிருந்துனா ஃப்ரம் ஹிம். அவளிடமிருந்து, ஃப்ரம் ஹர். அவளிடமிருந்துனா ஃப்ரம் ஹர். அவர்களிடமிருந்து, ஃப்ரம் தெம். அவர்களிடமிருந்துனா ஃப்ரம் தெம். எங்களிடமிருந்து, ஃப்ரம் அஸ். எங்களிடமிருந்துனா ஃப்ரம் அஸ். இப்போ புரியுதுங்களா, ஃப்ரம்மோட யூசஸ் புரியுதா? ஸோ இதெல்லாமே நம்ம சென்டென்ஸில் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸை வரக்குள்ள அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகே, அபோட்னா என்ன, பற்றி. ஸோ ஏதாவது ஒரு லெசனை பற்றியோ ஒரு எஸ்ஐயை பற்றியோ அப்படி சொல்லக்கூட அபோட் யூ, உன்னை பற்றி சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவாங்க, அபோட்னா பற்றின்றது மீனிங். என்னை பற்றி, அபோட் மீ. என்னை பற்றி, அபோட் மீ. உன்னை பற்றி, அபோட் யூ. உன்னை பற்றினா அபோட் யூ.
அவனை பற்றி அபவுட் ஹிம், அவனை பற்றினா அபவுட் ஹிம். அவளை பற்றி அபவுட் ஹேர், அவளை பற்றினா அபவுட் ஹேர். அவர்களை பற்றி அபவுட் தேம், அவர்களை பற்றினா அபவுட் தேம். எங்களை பற்றி அபவுட் அஸ், எங்களை பற்றினா அபவுட் அஸ். நெக்ஸ்ட்டு ஃபார், ஃபார்னான இக்காக, இதுக்காக, அதுக்காக அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஃபார். ஃபார் எனக்காக, ஃபார் மீ, எனக்காக ஃபார் மீ. உனக்காக ஃபார் யூ, உனக்காகனா ஃபார் யூ. அவனுக்காக ஃபார் ஹிம், அவனுக்காக ஃபார் ஹிம். அவளுக்காக ஃபார் 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 ஹர், அவளுக்காக ஃபார் ஹர்ன்னு வரணுங்க, ஹைமனுக்கு மிஸ்டேக், சாரி. அவளுக்காக ஃபார் ஹர், HER ஹர், ஓகே. அவர்களுக்காக ஃபார் தெம், அவர்களுக்காக ஃபார் தெம். எங்களுக்காக ஃபார் அஸ், எங்களுக்காக ஃபார் அஸ், ஓகே. இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்க்கு மீனிங்ஸ் என்னென்னு உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் சின்ன சின்ன வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஸ்பீக் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ அந்த மீனிங் தடுமாற மாட்டீங்க. அப்போது கான்ஃபிடெண்ட்டாக நம்ம பயம் இல்லாமல் பேசலாம். ஸோ மீனிங் தெரியாமல் இருந்தால் தான் நமக்கு பயம் வரும். ஸோ நமக்கு அந்த கான்ஃபிடெண்ட்டாக மீனிங் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக ஸ்போக்கனை நம்ம பேசலாம், ஓகே. ஸோ என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் நிறைய ஸ்போக்கன் வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், உங்கள் AKS.